எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு எக்கோ எல்லாம் வந்துச்சு, எனக்கே பயமாயிருச்சு. சத்தியமா சொல்றேன், எனக்கு பேசுறதுக்கு பயமா இருக்கு. என்னன்னா எல்லாரும் ரொம்ப அழகா, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், நான் எப்பவுமே அதை சொல்லி இருக்கேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய இது இது நான் கேட்கிற தமிழ் இல்லையே, வேற மாதிரி எல்லாரும் பேசுறாங்களே, ரொம்ப போய்டிக்கா ரொம்ப அழகா எல்லாரும் தமிழ் பேசிட்டு இருந்தாங்க. நான் கேரளா மலையாளி குட்டி. ஸோ என்னோட தமிழ் ரொம்ப கிராமர் மிஸ்டேக் தப்பா நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இங்க எல்லாரும் பேசினதுக்கு கண்ணுப்படாம இருக்கிறதுக்கு என் தமிழ்னு நினைச்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்காதுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் இங்க வந்ததுக்கு, இந்த சின்ன படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு, எங்களெல்லாம் பாக்குறதுக்கு நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம இங்க நாங்களே சப்போர்ட் வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. குட்டி படமா நல்ல கண்டென்ட்னு பார்த்து நிறைய பேர் படம் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில நல்ல படம்னு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க, அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் எனக்கு இந்த கதை ரொம்ப முன்னாடியே, ஷூட்டுக்கே ரொம்ப முன்னாடி எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போவே நான் வந்து தமயந்தி இது எப்போ பண்றதுனாலும் கூப்பிட்டுக்கோங்க, நம்ம டேட் மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் அப்போ மலையாளத்துல நிறைய படம் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் வந்து சொன்னாங்க. ஸோ தமயந்தி அது கரெக்டா மைண்ட்ல வச்சு படம் பண்ணும்போது என்னையே கூப்பிட்டு, இந்த கதை தான் அதுக்கு ரீசன். எனக்கு தமயந்தியை தெரியாது, முன்னாடி எதுவுமே தெரியாது தமயந்தியோட ஒர்க் எதுவுமே. பட் இந்த கதை கேட்டு பிடிச்சு, இந்த கண்டென்ட் பேசப்பட வேண்டியது, இந்த கண்டென்ட் எனக்கு எல்லா மக்கள்கிட்டும் போய் சேரணும்னு எனக்கு ஜெனுவினா என் உள்ள இருந்து ஃபீல் பண்ணதுனால நான் இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சது. அதுக்கப்புறம் எனக்கு தமயந்தி கூட பேச பேச அவரோட லைஃப் பெர்ஸ்பெக்டிவா இருக்கட்டும், அவங்க ஃபிலிமை பாக்குற விதமாகட்டும், அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், எல்லாமே நான் ரொம்ப அட்மிரேஷன்ல பார்த்துட்டே இருந்தது. அது ஒரு பெரிய ரீசன் இந்த படத்துக்கு. அண்ட் ஜெசு சார், எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் இன்னைக்குதான் ப்ரொடியூசரை பாக்குறது ஃபர்ஸ்ட் டைம். ஃபோன்ல மெசேஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் திங்க் நாங்க பேசினது கூட இல்லைன்னு, வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டைரக்டரை பார்க்காம கமிட் பண்றதுக்கும், அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன படம், இந்த பெரிய கண்டென்ட் பேசப்படணும், இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணணும், உமன் கேரக்டர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் நம்ம ஃபண்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஐ விஷ் அண்ட் ஐ ஹோப் சார் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. கண்டிப்பா ஜே ஸ்டுடியோஸ் இங்க நிறைய படங்கள், நல்ல படங்கள் தமிழ் சினிமாக்கும், அண்ட் சார் மலையாளம் சினிமா பத்தி கூட யோசிங்க சார். தமிழ் மலையாளம் எல்லா சினிமாலும் சார் வரும்னு நான் ப்ரே பண்றேன். அண்ட் ஐ எம் விஷிங் ஹிம் அண்ட் மை டீம் எல்லாருமே, ஆக்டர்ஸ் வாகதா, இசிக் சார், லிங்கேஷ், காயத்ரி, எல்லாரும் ரொம்ப நாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி. பாண்டிச்சேரி, வேளாங்கண்ணி, இங்க எல்லாம் நம்ம டிராவல் பண்ணி, வி நெவர் ஃபெல்ட் லைக் ஒரு ஷூட்டிங் செட்ல எல்லாரும் ஒர்க் பண்றதுன்னு. அந்த வீட்டுல அந்த கேரக்டர்ஸ் மாதிரி அந்த வீட்லயே வாழ்ந்திருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எவ்ரி ஒன், அவ்வளோ பெரிய டீம், அந்த மாதிரி எல்லாம் நாங்க ஷூட் பண்றோம். ஸோ இருக்கிற நாங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸா, மியூச்சுவலா அங்கங்கே ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணி இருந்தது. ஸோ அது எதுவுமே நான் மறக்க மாட்டேன். பட் அந்த அட்வைஸ் நான் மறந்தது. தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. அண்ட் கார்த்திக் சார் எப்பவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, என்ன சொல்றது, ஆக்டிவா சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ சார் கேமரா பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜி தான் கேமரா முன்னாடி நிக்கிறது. பிகாஸ் அங்க ஃபுல்லா சார்ஜா எப்பவும் இப்படியே இருப்பாங்க. சும்மா நின்றதே நான் பார்த்தது கிடையாது, ஆல்வேஸ் இப்படி 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 இருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி நமக்கு எல்லாருக்கும் பாஸ் பண்ணி இருக்கு சார். அண்ட் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறத விட அழகான ஃப்ரேம்ஸ், இப்போ ட்ரெய்லர்ல எல்லாம் பார்க்கும்போது, இப்போ பிக் ஸ்கிரீன்ல எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அழகா, நல்லா உங்களுக்கே தெரியும். அண்ட் ஸோ ரொம்ப அழகான, ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் நிறைய இருக்காங்க படத்துல. அண்ட் கன்வே பண்ண வேண்டிய விஷயம் அழகா கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் எடிட்டர் சார், பிரவீன் சார், நாங்கெல்லாம் எவ்வளோ குட்டி குட்டி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கட் பண்ணி எங்க 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 மேட்ச் பண்ணி பிளேஸ் பண்ணோம், அதெல்லாம் கரெக்டா நல்லா அழகா காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜஸ்டின் சார், இட்ஸ் யோர் டே, ஆடியோ லான்ச். அண்ட் லிரிக்ஸா இருந்தாலும் நிறைய சார் அண்ட் மீன் டீமா வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இப்பதான் பார்த்து நோட்டீஸ் பண்ணது, நான் முன்னாடி கேட்டிருக்கேன், பட் இப்ப நோட்டீஸ் பண்ணப்ப நான் ஏன் இது முன்னாடி ரீல் பண்ணலன்னு இப்பதான் யோசிச்சது. ஸோ நெக்ஸ்ட் டே அதுதான் முதல் வேலை. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இமோஷனலாவும் மியூசிக்கலாவும் எங்கேயோ நமக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரியே இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த மியூசிக்ல, அந்த படத்துல எனக்கு ஒரு பார்ட்டாக முடிஞ்சது. ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் ஐ திங்க் நம்ம காஸ்டியூம் மேக்கப் டீம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
இந்த கேரக்டரா மாத்துறதுக்கு காஸ்டியூம் மேக்கப் எல்லாமே சேர்ந்து எனக்கு எனக்கு அந்த சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் எனர்ஜி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஆல். அண்ட் நீங்க எல்லாரும் நான் எப்பவும் சொல்ற மாதிரி இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி இருந்தது என்னோட கரியர்ல உங்க சப்போர்ட்னால தான் எனக்கு மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு வர முடிஞ்சது. ஐ ஹோப் அந்த சப்போர்ட் இனியும் இருக்கும். அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள், நல்ல கண்டென்ட் பேசப்படுற படம், நீங்க ஆஸ் அ மீடியா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்க சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் இன்னும் நிறைய கண்டென்ட்ஃபுல்லான நல்ல சினிமா எடுத்து வரும். ஸோ அதனால உங்க சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அது இருக்கும் எங்க கூடன்னு ஐம் எக்ஸ்பெக்டிங். அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் நிறைய 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 ஸ்னேகம். தேங்க்யூ.